டிவைன் டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. குரு வக்கிர பலன்னா என்னது சார்? 12 ராசிக்காரர்களுக்கும் குரு வக்கிர பலன் என்னென்ன பயன்கள் கொடுக்கும்? பொதுவாகவே இப்ப குரு பயிற்சி நம்ம சொல்றோம் இல்லையா? குரு பயிற்சியானது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு குரு நகர்ந்து செல்வது. அது குரு பயிற்சின்னு சொல்றோம். இது வருடத்துக்கு ஒரு முறை நிகழும். அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அந்த குரு பயிற்சியில ஒரு 3 மாதம் மட்டும், வெறும் 120 நாள் மட்டும் குருவானப்பட்டவர் பின்னோக்கி நகர்வார். அந்த பின்னோக்கி நகர்றது குரு வக்ர பயிற்சின்னு சொல்றோம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குரு பயிற்சியானது 1/5/2024 நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 1/5/2024 இருந்து 3ஆம் தேதி 3/5/2024 குருவானப்பட்டவர் என்ன பண்றாருன்னா அஸ்தமனம் ஆயிட்டார். அதனால குரு பயிற்சி நடந்து எந்த பலனையும் அடையாம பல ராசிக்காரர்கள் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. எல்லா ராசிக்காரரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கு பேரு குரு அஸ்தமனம். யாருடைய ஜாதகத்துல குருவானப்பட்டவர் அஸ்தமனம் ஆயிருக்காரு அவங்களுக்கு மட்டும் ஒரு மாசம் கொடுக்குறாரு. 3/5/2024 இருந்து 2/6/2024 வரை குரு அஸ்தமன யோகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஜன ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு அஸ்தமனம் ஆயிருக்காரோ அவங்களுக்கு மட்டும் வருஷத்துல ஒரு முறை அந்த அஸ்தமன தோஷத்துல அவங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். மற்ற நாள்ல அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதே போல 2/6/2024 இருந்து 15/10/2024 வரை குரு நேரடி பார்வையில நேரடி பலத்துல இருக்கிறார். 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை வக்ர காலத்தை தொடங்குகிறார். 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை 120 நாட்கள் வக்ர காலத்தை நகர்த்துவார். இந்த வக்ர காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நேரடியாக குரு பயிற்சி லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு லாபம் கிடைக்காது, ஸ்டாப் ஆயிடும். வக்ரமா அவங்க ஜன ஜாதகத்துல வக்ரமா இருந்தவர்களுக்கு வக்ர காலத்தில் கொடுப்பார். அதை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். யாருடைய ஜன ஜாதகத்துல எல்லாம் வக்ர பயிற்சி அப்படின்னு இருந்துச்சோ அவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்னு இருக்கும். அந்த வக்ரம்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்க நேரடி குரு பயிற்சி பலன்களை பார்க்கவே தேவையில்லை. வக்ர காலம்னு சொல்லக்கூடிய அந்த வக்ர காலத்துல கொடுத்துருவார். இப்ப அஸ்தமனம்னு வச்சுக்கோங்களேன். அஸ்தமனம்னா அவங்க ஜன ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதுல குரு அஸ்தமனம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த குரு பயிற்சி எனக்கு குரு இதுல போனாரு அதுல போனாரு, எனக்கு 2ல வராரு 3ல வராரு, அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அந்த அஸ்தமன காலத்துல அவங்களுக்கு அஸ்தமன யோகத்தை கொடுத்துருவாரு. மற்ற காலத்துல ஒண்ணும் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இந்த வக்ரம் அப்படின்னா வக்ர காலத்துல ஜன ஜாதகத்துல குரு வக்ரம் இருந்ததுன்னா வக்ர காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் அந்த 120 நாள்ல கொடுத்துருவார். வருஷம் ஃபுல்லா கொடுக்க வேண்டிய பலனை முழுமையாக அந்த வக்ர காலத்துல கொடுத்துருவாரு அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும். 365 நாளும் கொடுக்க வேண்டிய பலனை வெறும் 120 நாள்ல கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஒரு குரு பயிற்சியானது 365 நாள்னா இந்த 120 நாள் மட்டும் வக்ரமா போய் பலனை கொடுக்க மாட்டார். தண்டனையை கொடுத்துருவாரு. சில நேரம் வக்ர பயிற்சியில சில தண்டனையை கொடுத்துருவார். அதை பற்றி நம்ம விரிவா அந்த குரு பயிற்சி வக்ர பலன்களை பார்ப்போம்.